வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது யூவி அண்ட் ஸ்ட்ரைக். நான் தான் உங்கள் யூவி. எஸ், இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி5ல வந்து கூஸ் முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இது நாள் வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா வீரப்பன் அவரோட படமாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மோஸ்ட்லி வந்து போலீஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணாங்க, கர்நாடகா போலீஸ் என்ன எழுதுனாங்க, அதுக்கப்புறம் வந்து ஊர் மக்கள்லாம் என்ன பாதி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க, அதை பற்றி மட்டும்தான் வச்சு வீரப்பன் அவரை வந்து நரேட் பண்ணி இவ்வளோ படமாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும் வந்தது. ஆனால் இந்த ஜி5ல ரிலீஸ் பண்ண இந்த வீரப்பன் அவரோட வெப் சீரிஸ் மட்டும் இதுக்கு மாறா இருக்கு அப்படின்னு தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க எங்க இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க சொன்னபடி அது இருந்ததா இல்லையா, வெப் சீரிஸ் எப்படி இருந்தது, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த வெப் சீரிஸோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூஸ் முனுசாமி வீரப்பன். இது அவரோட பேர் தான். டைரக்டர் அந்த டீம் கிட்ட வந்து இன்டர்வியூவில் கேட்குறப்பே வந்து ஏன் இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்குறப்பே அவங்க சொன்ன ஒரே பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அவரை அவரே நரேட் பண்ணி தான் இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக ஓடுறதுனால அவர் பேரை தவிர வேற எதுவுமே இதில் வந்து சூட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே வந்து அந்த வெப் சீரிஸ் வந்து அவர் நரேஷனில் தான் கொண்டு போகுது. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டான ஒரு இதாக இருக்கும், வெப் சீரிஸ் மாதிரி இருக்கும் போல அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்து நக்கீரன் அவரே சொல்லுவார், வீரப்பன் அவரோட வந்து ஒரு 9 மணி நேரம் பேட்டியோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு, அதனால் வரைக்கும் அது ரிலீஸே பண்ணலை, அதை தான் நான் போட போகிறேன் அப்படின்னு. நான் என்ன யோசிச்சோம், ஐயோ 9 மணி நேரம் அப்படின்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு நரேஷன் இருக்கும், மற்ற சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்க அதை தான் வந்து அவங்க நரேஷனாக பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறப்பே வந்து அதுக்கு நம்ம யோசித்ததுக்கு மேலே தான் இருந்தது. சரி ஓகே, ட்ரெய்லர் இப்போ நல்லா இருந்தது, ஓகே வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆச்சு. நான் நேற்று தான் அந்த வெப் சீரிஸ் வந்து ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 எபிசோடு, ஒரு 5 மணி நேரம் கிட்டேயோ என்னமோ வரும் அந்த மொத்த 6 எபிசோடும். சீசன் 1 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. சீசன் 2 எப்போ வரும் அப்படின்ற அளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த வெப் சீரிஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்தது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லுவேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹா அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம்லாம் கிடையாது. என்ன இருக்கோ அதை வந்து எப்படி அவங்க ப்ரெசன்ட் பண்ணாங்கன்றது தான் இந்த வெப் சீரிஸோட பெரிய சக்ஸஸ்ஸு. நீங்கள் வந்து வீரப்பன் அவரோட ஃபுட்டேஜை மட்டும் வச்சு நீங்கள் வந்து 5 மணி நேரமாக இருக்கட்டும், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாலும் அதை எப்படி ப்ரெசன்ட் பண்ணி எல்லாருமே பார்க்குற அளவுக்கு எடுக்கிறீங்க, அதுதான் மேஜிக்கே. அந்த மேஜிக் வந்து கண்டிப்பாக இவங்க இந்த டீம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னே நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜேர்னலிஸ்ட் பேசுகிறாங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன பார்த்துருக்காங்க, அவங்க அந்த டைமில் என்னென்னலாம் ஸ்டோரிஸ் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அதை வந்து இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நரேட் பண்ணுவாங்க. சில விஷயம்லாம் நம்மளுக்கே தோணும், ஆஹா வீரப்பன் வந்து அவசரப்பட்டு இவரை கொன்னுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நரேஷன்லாம் போகும். நம்ம அந்த யோசிச்சுட்டு இருக்கப்போ கடைசியாக வந்து வீரப்பன் அவரோட கிளிப்பை போடுவாங்க, நான் ஏன் அவனை கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிளிப்பை போட்டனே தான் நம்மளுக்கு அந்த 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 கொன்னதோட ரீசன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே இவர் சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சில கொலைகள்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்குன்னு வந்து நான் வந்து வீரப்பன் வந்து நல்லவரா கெட்டவரா அந்த கதையில வந்து நான் வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் வீரப்பன் அவர்ன்றது வந்து இந்த வெப் சீரிஸ் பார்த்ததுலனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர் வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். நீ எப்படி வீரப்பன் அவர்கிட்ட இருக்கியோ அதைப்படிதான் வீரப்பன் அவர் வந்து உங்ககிட்ட இருப்பாரு. கெட்டது பண்ணனா உன்னை முடிச்சு கட்டிடுவாரு, நீ நல்லது பண்ணனா பொழைச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருவாரு. அந்த விஷயத்துல வந்து வீரப்பன் அவர் வந்து
ரொம்ப நல்லவருன்னு அப்படின்னே சொல்லுவேன். இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கதையை சொல்லி உங்களுக்கு வந்து அந்த வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். அதுலயும் நிறைய பேர்லாம் பார்க்க மாட்டீங்க. நம்ம வீடியோவே ஏதோ 100, 200 தான் போகுது. அந்த 100, 200 இருந்தாலும் வேணாம். எந்த படமா இருந்தாலும் அதோட கதையை வந்து நம்ம சொல்றது வந்து அந்த டீமுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து அது வந்து நல்லதா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ ஏன் நான் மேஜரா பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. அது வந்து ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே நம்மளுக்கு வந்து சுவாரஸ்யமா தான் இருக்கும். சில வெப் சீரிஸ்லாம் வந்து செகண்ட் எபிசோடுக்கு அப்புறம் நல்லா இருக்கும், தேர்ட் எபிசோடு. ஆனா இது அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போவாங்க. அந்த கேரக்டர் செஷன் வந்து வீரப்பனுக்காக ஒருத்தர் நடிச்சிருப்பாப்ல. அதை வந்து இவங்க போர்ட்ரேட் பண்ணி காமிச்ச விதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவரோட கிளிப்பிங் போகுது. போன அடுத்த செகண்ட் வந்து அவர் நரேட் பண்றப்போ அந்த ப்ரெசென்ட்ல என்ன நடந்திருக்குன்றத வந்து அவங்க விஷுவலைசேஷனா காட்டுறாங்க. அப்ப வீரப்பனுக்காக ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் மூஞ்சியை காமிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இந்த கிளிப்பை பார்த்துட்டு ஆன் ஸ்பாட்டுக்கு அந்த பக்கம் வரப்போ 2 ஃபேஸும் வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுனால அக்செப்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அதனால வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டீமே வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்திருப்பாங்க. அந்த மீசையை மட்டும்தான் பேக்ல இருந்து காமிப்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை காமிப்பாங்க, இந்த அளவுக்கு தான் அவர் இருப்பாரு, அந்த மாதிரி தான் காமிப்பாங்களே தவிர அவர் மூஞ்சியை அவ்வளோக்கா காமிக்கவே மாட்டாங்க. ஆனால் காமிக்கவே மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில 2 இடத்துல காமிப்பாங்க, அது காமிச்சே ஆகணுன்ற அளவுக்கு இருக்கு. இன்னொன்று எனக்கு வந்து இந்த வெப் சீரிஸை பார்த்து ரொம்ப ஒரு பாதிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் பெருசா போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பெருசா போச்சுன்னா மன்னிச்சிடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது எபிசோடு கிட்டே என்னமோ வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து துன்புறுத்துவாங்க போலீஸ் கஸ்டடியில. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீரப்பன் அவர் வந்து ஒரு ஒரு 25 போலீஸ் ஆஃபீஸரை வந்து அந்த வேன்ல வந்து கண்ணி வெடி வச்சு கொன்றுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நிறைய போகும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் கொன்னாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். கொன்னதுக்கப்புறம் அந்த 2 கவர்மெண்ட் வந்து இவரை இல்லை நம்ம வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்போ 2 பேரும் வந்து கர்நாடகாவும் சரி தமிழ்நாடும் சரி ஒரு டீம் ஃபோர்ஸ் ஆரம்பிப்பாங்க. இதுக்குன்னே நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை தலைமை தாங்கி வந்து நிறைய பேர் வருவாங்க, வாலண்டியர்ஸாக நிறைய போலீஸ் வருவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் வந்து ஜாயின் ஆவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த வீரப்பன் இருக்கிற இடத்துல சுற்றி வந்து முகாம் ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து அந்த முகாமுக்கு ஒரு பேர் என்னமோ சொன்னாங்க, அதை நான் மறந்துட்டேன். அந்த முகாமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து உனக்கு வீரப்பன் கூட சம்மந்தம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி துன்புறுத்துறது, அடிச்சு துன்புறுத்துறாங்க. பெண்கள் அவ்வளோ இதா பண்றாங்க. அது வந்து அந்த நக்கீரன் அவர் வந்து அந்த பேட்டியில இது பண்ணிடுவாங்க. எனக்கு போக போக வந்து ரொம்ப அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ இந்த ஈழம் போர்ல நடந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அளவுக்கு வந்து ஒரு கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கர்ப்பிணி பெண் இருப்பாங்க, அவங்கள அடிச்சு துன்புறுத்துறது, கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கறது, எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் வந்து அந்த கேம்ப்ல வந்து ஆண்களுக்கெல்லாம் வந்து கையை உடைச்சிருக்கிறது, காலை உடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பெண்களை வந்து பாலியல் ரீதியா வந்து கூட்டு பாலியல் வந்து போலீஸ்லாம் அவங்கெல்லாம் பண்றது, அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப துயரப்பட்டிருந்தாங்க. எனக்கு அந்த அந்த 4வது எபிசோடு பார்த்துட்டு எப்போ அந்த 4வது எபிசோடு முடியுன்ற அளவுக்கு ஒரு யோசனை. ஏன்னா நம்மளால போக போக வந்து அந்த பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதிகமாயிட்டே தான் போகுதே தவிர அது வந்து கம்மியான மாதிரி தெரியல. வீடியோல ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆகாமலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப யோசிக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேம்புக்கு வந்து அத்தனை பேர்த்த துன்புறுத்தின பிறகு அந்த மக்கள்லாம் வந்து சில பேர்த்தெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, 83 பேர்த்தையோ என்னமோ வந்து தடா சட்டத்தில் உள்ள தூக்கி போட்டாங்க. அதாவது அதுக்கப்புறம் இந்த சித்திரவதை போக 10 வருஷம் அவங்க தடா. அந்த ஊர் மக்களோட இன்டர்வியூலாம் பார்க்கணுமேங்க. எனக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளோ இதாக இருந்தது. அதோட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, இந்த 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 இத்தனை போலீஸ் கூட்டு பாலியல் எல்லாம் துன்புறுத்தல்லாம் பண்ண போலீஸுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, வாவ் ஃபண்டாஸ்டிக். அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போ வந்து 103 கோடிக்கு அந்த எல்லா போலீஸுக்கும் வர வச்சு ஒரு பாராட்டு விழா, எல்லாத்துக்கும் ஒரு கோல்டு மெடலு,
அப்புறம் டபுள் ப்ரொமோஷனு, சம்பளம் அதிகம். ஏங்க எங்க எங்க இந்த பாலியல் பண்ணவங்க, இந்த சித்திரவதை பண்ணவங்க அப்படின்னு. அதுலேயும் நிறைய பேர் இதை பார்த்து சொல்லலாம், போலீஸில் எல்லாருமே அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. கரெக்டு தான், போலீஸில் யாருமே அப்படி ஃபுல்லாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஒரு 5% பேர் அது பண்ணாமல் இருந்திருப்பாங்க. மீது 95% பேர் இது பண்ணியிருக்க தான் செய்வாங்க. ஆனால் வந்து இதை வந்து அப்பயே டாக்குமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணி எல்லாம் பண்ணியும் இது நாள் வரைக்கும் வந்து ஒரு போலீஸை ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணல, டிஸ்பீஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலை. பண்ணவன் எல்லாருமே ஜாலியாக இருக்கிறாங்க. பா, எவ்வளோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு சொசைட்டியில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் இருக்கோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்க்குறப்போ நினச்சி சிரிக்கிறதா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அந்த வெப் சீரிஸோட அந்த பார்ட், அந்த 4th பார்ட்டோட எண்டில் அந்த அம்மா சொல்லுவாங்க, கடைசியில் ஒரு அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து பைசா அந்த இதோட எங்களை சித்திரவதை பண்ணாங்கல்ல, எங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. நான் மிஸ்ஸாக போயிட்டேன், சித்திரவதை பண்ணேன், என் குழந்தை குட்டிகள்லாம் இல்லை, ஆனால் எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் என்னை துன்புறுத்தினான் அவனுக்கு என்ன தண்டனை, இப்போ வரைக்கும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அது முடிப்பாங்க பாருங்களேன். எனக்கெல்லாம் பார்த்துட்டு பா, எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ வரைக்கும் வந்து பண்ணவன்லாம் ஜாலியாக தான் இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான், அவன் ஒரு குழந்தை குட்டி வச்சிருக்கிறான், ஜாலியாக இருக்கிறான். அதுதான் ஊரில் இருக்கிறவங்களாம் வந்து ஊரார் வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டுக்கு நான் மட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓப்பனாக நான் ஓவராலாக சொல்ல போனான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் யாராவது வந்து இந்த இலகுவான மனசாக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா ரொம்ப இதாக தான் எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸ் பாருங்கள். இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு நீங்கள் வேறு எந்த வீரப்பெண்ணா வருது வேணாலும் பாருங்கள், படம் பாருங்கள். ஏன்னா அதை பார்க்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன், அதையும் பாருங்கள். இது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறனால எனக்கு இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே தான் சீசன் 2 தான் வந்து அந்த கன்னடா ஆக்டர் ராஜ்குமார் அவரை வந்து கிட்னாப் பண்ணுறதெல்லாம் இனிமேல் தான் வரும். எனக்கு வந்து சீசன் 2 வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஒரு அந்த டீம் வைஸ் வருவோம். வெப் சீரிஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த டைரக்ஷன் டீம் ரொம்ப சூப்பராக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அதில் நடிச்சிருந்த சின்ன சின்ன கேஸ்டெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாம் பிளாஸ்ட் நடக்கிறப்ப அந்த வேனெல்லாம் கோர்றதெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராகவே இருந்தது. மறக்காமல் நீங்களும் ZEE5ல போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்க.